எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். அங்க ஒருத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அதை விட்டுட்டு என்ன பேச்சு இது? இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. நான் அதை கேட்டதுக்கு தான் இப்ப இப்படி பேசுறீங்க. அவளுக்கு ஏதாவது ஆயி போச்சுன்னா கல்யாண பேச்சை எப்ப திரும்ப பேசுவீங்க அப்படின்னு என்ன கேக்குறா. அதனாலதான் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு பேசிட்டு இருந்த. அவ கேக்குறதுலயும் நியாயம் இருக்குல்ல. அவ சின்ன பொண்ணு தானே. இந்த கல்யாணத்துக்காக எத்தனை காலமா காத்துட்டு இருந்தா. அது நடக்காம போயிட்டா கல்யாணம் தள்ளி போயிடுமோன்னு யோசிக்கிறா. சீதா, என்ன பேச்சு பேசுற நீ? பூங்கொடி யாரோ எவ்வளோ இல்ல. அவளும் ஸ்ரீராம் வீட்டுல ஒருத்தி. மாயாவை பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்தினால்தான் அவ இப்ப உசுருக்கு போராடிட்டு இருக்கா. அவ செத்தா என்ன பொழைச்சா என்னன்னு தீபிகா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பூங்கொடிக்கு நாம பரிதாபப்படுறத தாண்டி இதுல நாம செய்யறதுக்கு என்ன இருக்கு? அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம கல்யாணத்தை நிறுத்தணுமா? ராஜம்மா, என்ன பேச்சு பேசுற? அவ மாயாவோட உயிரை காப்பாத்திருக்கா. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி 2-3 தடவை ஜீவாவோட உயிரையும் காப்பாத்திருக்கா. பூங்குடி மட்டும் இல்லனா ஜீவா உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். அது தெரியுமா? அத ஞாபகத்துல வச்சுட்டு பேசு. நிச்சயதார்த்த தண்ணிக்கு பூங்கொடி இல்லன்னா தீபிகாவை போலீஸ் இழுத்துட்டு போயிருக்கோம். அப்படி இழுத்துட்டு போயிருந்தா நிச்சயதார்த்தமும் நின்னு போயிருக்கும். அந்த நன்றி கூட இல்லாம பேசுறீங்களே சித்தி. ஏங்க, அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு நாம தானே செலவு பண்ணிட்டு வரோம். நாம என்ன இறக்கலாம்ல நடந்துக்கிறோம். என்னமோ பூங்குடி உங்களுக்கு பிறந்த பொண்ணு மாதிரி இந்த குதி குதிக்கிறீங்க. ஏய் சீதா, கொஞ்சம் வாய் அடக்கி பேசு. என்ன அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? இவ பேசுறதுல என்ன தப்புங்கற? வேண்டாம் ராஜம்மா, யார் தப்பு பண்ணாலும் நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. அடடடடடா, நான் சப்போர்ட்டாவும் பண்ணல, மாதுளையாவும் பண்ணல. அந்த பூங்கொடிக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. தீபிகாவோட கல்யாண வேலையை பாக்குறதுக்காவது அவ எழுந்து வந்துருவா. அதனால கல்யாண பேச்சுவார்த்தை அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கட்டும். ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கட்டும். நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. நீ ஸ்ரீராம் கிட்ட கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிடு. சீக்கிரமா தேதியை முடிவு பண்ணு. இத பாருப்பா, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான். அவளுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை போயிடக்கூடாது. அதுக்காக தான்பா சொல்றேன். சரி சித்தி, நேரம் பார்த்து சொல்றேன். ஜீவா, அவளை காப்பாத்துறதுக்கு சின்ன மலையில இருந்து மருந்து வாங்கிட்டு வர போறியா? பாக்குறேன் அந்த வௌவாலை எப்படி காப்பாத்துறேன்னு.